தாய் வீடு ஏப்ரல் 2025. தான் இயங்கிய அனைத்து தளங்களிலும் தீவிரமுடனும் அர்ப்பணிப்புடனும் இயங்கிய வைகறை ரவியுடனான நினைவு பகிர்வு. நினைவுகளில் அழிக்க முடியாத தம்பி, நண்பன், தோழன் ரவி பொன்னத்துரை. எழுதி வாசிப்பது யோகா வளவந்தியா. 1967 பிப்ரவரியில் இலங்கையில் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி கிராமத்தில் பிறந்த ரவி பொன்னுத்துரையின் வாழ்க்கை பயணம் இலங்கையில் இடம்பெற்ற தமிழ் இன ஒழிப்பு நடவடிக்கைகளால் 1984 தமிழகத்தை நோக்கி இடம்பெயர வைத்தது. அங்கு உயர் வகுப்பு கல்வியை கற்றுக்கொண்டிருந்த காலகட்டத்தில் ஈழ விடுதலைக்கான போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளும் முகமாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் மாணவர் அமைப்பாகிய ஈழ மாணவர் பொதுமன்றத்தில் தன்னை தோழர் ரவி இணைத்துக் கொண்டார். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கையில் 1988 இணைந்த வடக்கு கிழக்கு மாகாண சபை உருவாகிய போது அவரது கடுமையான உழைப்பும் அர்ப்பணிப்பும் சென்னையில் EPRF அலுவலகத்தின் பொறுப்படுத்தி நடத்தும் நிலைமையை உருவாக்கி கொடுத்தது. பின்னர் தனது தனிப்பட்ட வாழ்க்கைக்கான போராட்டம் அவரை 1990 அகதியாக புலம்பெயர வைத்தது. பல தடைகளை தாண்டி தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையை எதிர்கொண்ட அவர் டொரண்டோவில் குடியேறி எரிபொருள் விற்பனை நிலையம் ஒன்றில் பகுதி நேரமாக வேலை செய்து கொண்டு சென்னையில் இடைநிறுத்தப்பட்ட பாடசாலை உயர்கல்வியை நிறைவு செய்தார். பின்னர் கால்டன் பல்கலைக்கழகத்தில் கணனி அறிவியல் படித்து பட்டம் பெற்று நோட்டல் நிறுவனத்தில் 2003 வரை பணியாற்றினார். தொடர்ந்து 30 வருடங்கள் ஊடகத்துறை, காப்புறுதித்துறை, வீடு விற்பனை முகவர் என பல்வேறுபட்ட துறைகளில் பணியாற்றி இறுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் ஆய்வுகளுக்கு தன்னை மாற்றிக்கொண்டார். இந்த மாற்றமே அவரது கல்வியறிவு மற்றும் உலகம் பற்றிய பார்வையில் புதிய பரிணாமத்தை உருவாக்கியது. அவரது இழப்பு பற்றி யோர்க் பல்கலைக்கழக சமூகம் பின்வருமாறு கூறுகின்றது. ரவிச்சந்திரநேசன் பொன்னுத்துரையின் வாழ்க்கையை யோர்க் பல்கலைக்கழக சமூகம் கொண்டாடுகின்றது. அவர் ஓர் அர்ப்பணிப்பான மாணவர், ஆர்வமிக்க சுற்றுச்சூழல் ஆர்வலர் என்பதோடு பலருக்கு நண்பராகவும் இருந்தவர். 57 வயதில் இலங்கைக்கு பயணம் செய்து கொண்டிருந்த போது பொன்னுத்துரையின் எதிர்பாராத மரணம் ஒரு ஆழமான வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2018 யோர்க் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த ரவி பொன்னுத்துரை உலகில் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும் வேட்கையால் உந்தப்பட்டவர். சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையின் என்வாயன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி மீதான அவரது அர்ப்பணிப்பு அவரது வாழ்க்கை பணியின் மையமாக அமைந்தது. 2022 ஆண்டளவில் சுற்றுச்சூழல் ஆய்வுகளில் இளங்கலை பட்டம் பெற்றார். பின்னர் சூழலியல் அடையாளங்கள் மற்றும் உயிரியல் பன்முகத்தன்மை குறித்து ஆராயும் முதுகலை பட்ட ஆய்வில் முழுமையாக ஈடுபட்டார். ஒன்டாரியோவின் நப்னிக்கு குடிபெயர்ந்த போதும் ரவி பொன்னுத்துரையின் அர்ப்பணிப்பு தளரவில்லை. தனது படிப்பை தொடரவும் கல்வி சமூகத்துடன் இணைந்திருக்கவும் அவர் வாரந்தோறும் பல மணி நேரம் பயணம் செய்து வந்தார். ரவி பொன்னுத்துரையின் வாழ்க்கையும் நினைவும் நாம் ஒன்றாக கற்றுக்கொண்டு சிறந்த உலகத்தை உருவாக்குவதற்கான வழிகாட்டி விளக்காக தொடர்வதாகுக என்று யோர்க் பல்கலைக்கழக சமூகம் தமது அஞ்சலி குறிப்பில் எழுதியிருக்கிறது. கனடாவுக்கு நான் 2001 லேண்டட் இமிகிரனாக வந்திறங்கிய போது ஒட்டோவாவில் இருந்து டொரண்டோவுக்கு அடிக்கடி நீண்ட தூரம் கார் பயணம் செய்து வந்து என்னை சந்தித்து அரசியல் பேசுவது என்ற சென்ற நிலையில் ரவியும் தோழர் வில்சனும் நானும் இணைந்து பேசி முடிவெடுத்து வைகறை என்ற பெயரில் ஒரு வாராந்த பத்திரிகையை ஆரம்பிப்பது என முடிவு செய்தோம். அதன்படி 2004 ஜூன் 8 வைகறை பத்திரிகையின் முதலாவது இதழ் வெளியிடப்பட்டது. அன்றிலிருந்து 2008 அக்டோபர் வரை தொடர்ச்சியாக இடைவிடாது வாரம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வைகறை பத்திரிகை வெளிவந்தது என்றால் அதற்கான கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் ரவியையே சாரும். அதுவரை எமது அரசியல் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் மத்தியில் கெஸ் ரவி என்று அழைக்கப்பட்டு வந்த ரவி பின்பு ஊடகவியலாளர்கள் வாசகர்கள் மத்தியில் வைகறை ரவி என அழைக்கப்படலானார்.
அவரை முன்னிறுத்தி அவரின் பின்னால் தோழர் வில்சனும் நானும் இயங்கிய அந்த 4 வருடங்களும் எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணங்கள். சிறந்த ஊடக தர்மத்துடன் ஜனநாயக பண்புகளை பேணியபடி இலங்கை, இந்திய, கனேடிய உலக செய்திகளை கொடுத்தபடி, குறிப்பாக ஆக்கங்களுக்கு இடையில் மட்டும் ஆங்காங்கே விளம்பரங்களை தாங்கி வெளிவந்த பத்திரிகை வைகரை. வாராவாரம் அதனை கொண்டு வருவதில் நாம் எதிர்கொண்ட சிரமங்கள் ஏராளம். நிதி நெருக்கடி ஒருபுறம் என்றால், மறுபுறம் பத்திரிகையின் குரல் வழியை நசுக்க முற்பட்டவர்களின் அச்சுறுத்தல்கள். இவற்றையெல்லாம் எம்மால் சமாளிக்க கூடியதாக இருந்தது என்றால், அதற்கு முழுமுதல் காரணம் ரவி என நான் கூறுவது மிகைப்பட்ட கூற்று அல்ல என்பதை வைகரை நண்பர்கள் அனைவரும் அறிவர். வைகரை பத்திரிகை பற்றியும் ரவி பற்றியும் சமூக அரசியல் செயற்பாட்டாளரான சபேசன் அவர்கள் தனது அஞ்சலி குறிப்பில் பின்வருமாறு எழுதியுள்ளார். இபிஆர்எஃபின் மாணவர் அமைப்பில் இணைந்து தனது பொது வாழ்க்கையை ஆரம்பித்த ரவி, கனடாவில் வைகரை வார பத்திரிகையை வெளியிடுவதில் முதன்மை பாத்திரம் வகித்தவர். இவரது உள்ளார்ந்த அரசியல் பாத்திரம் என்பது தமிழ் தேசிய அரசியலில் எவ்வகைப்பட்டதாக அமைந்திருந்தாலும், வைகரையானது அன்றைய நாட்களில் டொரண்டோவில் நிலவிய ஜனநாயக வெற்றிடத்தினை கருத்தில் கொண்டு பல தரப்பினரின் கருத்துக்களையும் உள்ளடக்கியே வெளிவந்தது. இலங்கையில் சமாதானத்துக்கான கனேடியர்கள் என்ற அமைப்பானது இலங்கையில் யுத்தம் நடந்த காலங்களில் டொரண்டோவில் ஆரம்பமாகியது. அதன் நோக்கமாக பிரதான கனேடிய அரசியல்வாதிகள், கனேடிய ஜனநாயகவாதிகள், கனேடிய தமிழ் மக்கள் போன்றோரின் ஆதரவை திரட்டி இலங்கையில் புலிகள், சிங்கள அரசு என்பவற்றுக்கிடையே நடைபெற்ற யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வேலை திட்டத்துடன் செயற்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் இந்த நோக்கத்துக்காக ஊடகம், பத்திரிகை என்ற வகையில் எமக்கு பணத்தையும் வேறு பலாபலன்களையும் எதிர்பாராமல் எமது கட்டுரைகளை, ஆக்கங்களை வெளியிட்டு பெருமளவில் உதவியது வைகரை என்பது உண்மையே. டொரண்டோவில் இலங்கை தமிழ் மக்களின் பெரம்பல் வருகை என்பது பெருமளவில் 80களின் ஆரம்பத்தில் தொடங்கியது. அப்போதில் இருந்தே ஈழத்தமிழ் தேசியத்தின் பொது நீரோட்டமாகிய தமிழர் கூட்டணியின் பாரம்பரிய அரசியல் கோஷம் என்பதை தொடர்ந்து விடுதலை புலிகளின் அரசியல் கலாச்சார வெளிப்பாடுகளாகவே பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் போன்ற ஊடகங்கள் வெளிவந்தன, வந்து கொண்டிருந்தன. வர்த்தக நிறுவனங்கள், கடைகள், கோவில்கள் என்பன உட்பட அனைத்தும் அப்படியே செயற்பட்டன. மிக குறைந்த வீதமான மக்களே டொரண்டோவில் மாற்று அரசியல் என்ற தேவையை உணர்ந்து செயற்பட்டனர். பிற்காலங்களில் இந்த மாற்று என்ற அரசியல் கலாச்சாரத்தை சிலர் வெற்று புலி எதிர்ப்பு வாதத்துக்குள் குறுக்க முயற்சித்தனர். பிரதானமாக புலிகளை எதிர்ப்பது என்ற கருத்தாங்கத்தை தாண்டி இனவாத சிங்கள அரசனை ஆதரிப்பவர்களும் இந்த மாற்று அரசியல் என்ற பதத்தை பாவிக்க தொடங்கினர். உண்மையில் மாற்று அரசியல் என்பதன் கருத்தே சமூகத்தில் பிரதிபலிக்கும் பிரதான மைய நீரோட்டத்தில் நிலவும் பிற்போக்கு வாதத்துக்கு எதிரான அரசியல் கலாச்சார குரலாகும். டொரண்டோவில் வெளிவந்த சிறு சஞ்சிகைகள், பத்திரிகைகள் என்பவற்றில் இந்த மாற்று அரசியல் கலாச்சாரத்தை, வெற்று புலி எதிர்ப்பு வாதத்தை வெளிப்படுத்துவையாகவே வெளிவந்தன. வைகரை பத்திரிகையானது இந்த வகையறாக்களுக்கு அகப்படாமல் அனைத்து வகையான ஜனநாயக அரசியலையும் தாங்கி வெளிவந்தது. அதாவது புலி எதிர்ப்பு அல்லது அரச எதிர்ப்பு என்பவற்றை தவிர்த்து உண்மையான மாற்று என்றதன் அர்த்தத்தினை பிரதிபலித்தது. அன்றைய நாட்களில் கருமையம், மனவழி, இலங்கையில் சமாதானத்துக்கான கனேடியர்கள் போன்ற அமைப்புகள் செயற்பட்ட காலங்களில் எமது விளம்பரங்களையும் விமர்சனங்களையும் துணிவுடன் வெளியிட்டு உதவியது வைகரை. இதற்கான பிரதானமான பாத்திரத்தை வகித்தது வைகரை ரவி என்ற ரவிச்சந்திரநேசன் அவர்களே. கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இடம்பெற்ற இலங்கை ஜனாதிபதி தேர்தலிலும் நவம்பர் 14ஆம் தேதி இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தல்களிலும் ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்த நிலையில் என்னை போன்றவர்களும் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களில் பெரும்பாலானோரும் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை வரவேற்று சிலாகித்துக் கொண்டிருந்த வேளையில் இலங்கையில் புதிய ஆட்சி மாற்றம் தொடர்பாக ரவி பொன்னுத்துரையின் கருத்து மிகவும் ஆழமானதாகவும் ஆணித்தரமாகவும் அமைந்திருந்தது.
நான் மெதுவாகத்தான் வருவேன், அதில் தப்பேதும் இல்லை என்ற தலைப்பில் ரவி பின்வருமாறு எழுதினான். நான் மெதுவாகத்தான் வருவேன். அண்மையில் நான் ஊர் சென்றிருந்த பொழுது என்னுடன் கனடாவில் இருந்து வந்திருந்தவர்களுடன் ஆரியகுளம் அருகாமையில் உள்ள விகாரைக்கு சென்று இருந்தேன். நாங்கள் உள்ளே நுழையும் பொழுது விகாரையின் வாசலில் இளநீர் விற்றுக் கொண்டிருந்த 70 வயது மிக்க பெரியவர் ஒருவர் எங்களை பார்த்து எங்களின் காலணிகளை வாசலில் கழற்றி வைத்துவிட்டு போகும்படி கூறினார். நான் சற்று தயங்கிய பொழுது அவர் என்னிடம் கூறினார், தம்பி, உன் ஷூ களவு போனாலும் பரவாயில்லை. அவர்களின் மதத்தை, நம்பிக்கையை நாம் மதிக்கணும். அதுக்காக உனது ஷூவை கூட இழக்கலாம். ஒன்றும் குறைந்து விடப் போவதில்லை என்று கூறினார். நல்லூர் திருவிழா பார்க்க போயிருந்தேன். மத நம்பிக்கைகளோ கடவுள் நம்பிக்கையோ இல்லாதவன் என்றாலும் சிறு வயது நினைவுகளில் உந்துதலால் சென்றிருந்தேன். இம்முறை அரோகரா என்று வந்து இருந்தவர்களின் சத்தம் எனக்குள் ஒரு சமூகத்தின் சிம்பிள் ஆஃப் ரெசிலன்ஸ் ஆக்ரோஷமாக இருந்தது. இதற்கு முன்தினம் நான் திருவிழா காரணமாக வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட தடைகளை மீறி தடுத்தவர்களையும் மீறி தபிக்குவின் வாகனம் உள் நுழைந்து இருந்த செய்தியை அறிந்திருந்தேன். கோயிலை விட்டு நாம் வெளியில் வரும் பொழுது வெளியே செல்வதற்கு வாசலில் இருந்த அதிகாரிகளிடம் வழி கேட்ட பொழுது அவர்களுக்கு சிங்கள மொழி மட்டுமே தெரியும் என்பதை அறிய முடிந்ததும் ஏதோ ஒரு உணர்வு எனக்குள்ளிருந்து வெளியேறி என்னை தோற்று போன சமூகத்தின் எச்சமாய் கூச வைத்தது. 1988, 89 தயான் ஏதலக்க என்ற சிங்கள இடதுசாரி முற்போக்குவாதியை பார்த்து பூரித்து புதிய இலங்கை வெகு தூரம் இல்லை என்று சக தோழர்கள் போலவே நானும் கனவு கண்டேன். பின்பு தயான் ஏதலக்கா தனது கல்வி புலமையை ஸ்ரீலங்கா அரசின் பயங்கரவாத நடவடிக்கைகளை நியாயப்படுத்த பயன்படுத்தியது வேறு கதை. 1989களின் ஆரம்பத்தில் ISU இண்டிபெண்டன்ட் ஸ்டூடெண்ட் யூனியனை சேர்ந்த எனது சிங்கள தோழன் ஒருவன் JVP-யால் கடத்தி காணாமலாக்கப்பட்ட பொழுது அவனோடு இருந்த அறையிலிருந்து ஓ என்று அழத்தான் முடிந்தது. பின்பு எனது மகன் நிச்சு பிறந்தவுடன் நிச்சுவுக்கு அவனுடைய பெயரை மிடில் நேமாக காணாமல் ஆக்கப்பட்ட தோழரின் பெயரை வைத்து எனக்கு நானே இன ஐக்கியத்தை நிறுவிக்கொண்டேன். இந்த வாரம் புத்த பிக்குகள் தேசிய கீதம் இசைக்கும் பொழுது எழுந்து நின்றதை பார்க்கும் பொழுது இனி இது ஒரு புத்த தேசம் இல்லை, எல்லோருக்குமான தேசம் என்று மகாவம்சம் மாற்றி எழுதப்படும் என்றும் என்னை என் நண்பர்களை கொண்டாட வரும்படி சொல்கிறார்கள். ஆனால் நான் மெதுவாய்த்தான் வருவேன் தோழர்களே, இதில் தப்பில்லைத்தானே. மேற்படி அவரது பதிவு இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம் பற்றி தெரிவித்தார். கடந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி தான் கலந்து கொண்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான ஜூம் கூட்டம் தொடர்பான தகவலை என்னுடன் பகிர்ந்து கொண்டு தொலைபேசியில் பேசிய போதும் அதன் பின்னரும் அடிப்படையில் ஒரு IT பட்டதாரியான ரவி அரசியல், சமூகம், ஊடகம் என்பவற்றில் முத்ததை பதித்து பின்னர் சுற்றுச்சூழல் இயலில் பட்டப்படிப்பையும் முடித்து இலங்கையை மையப்படுத்தி சர்வதேச அளவில் சுற்றுச்சூழல் இயலில் தன்னை நிலைநிறுத்த முற்பட்டிருப்பதை நன்குணர்ந்து அவரது விடாமுயற்சியையும் திறமையையும் அர்ப்பணிப்பையும் எண்ணி வியந்ததோடு அல்லாமல் தொடர்ந்து இப்படியே முன்னேறு என்று வாழ்த்து கூறினேன். ஆனால் 2 நாட்கள் கழித்து ஜனவரி 24ஆம் தேதி மதியம் 3:30 மணி அளவில் எனக்கு வந்த செய்தி என்னை நிலைகுலைய செய்துவிட்டது. கனேடிய தமிழ் அச்சு ஊடக வரலாற்றில் பெரும் சாதனை படைத்த வைகரை ரவி இன்று எம்முடன் இல்லை. அவன் கனவுகள் ஒருபோதும் வீண் போகாது என்று மட்டும் இப்போது சமாதானம் சொல்லிக் கொள்ள முடிகிறது. என் நினைவுகளில் அவன் என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பான். நன்றி.